எந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த கற்கள் பயன்படுத்தலாம் சார்? இப்ப நீங்க இந்த 12 பாக்ஸ்ல வந்துட்டு கற்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஆமா. இது வந்து இந்த காம்போ ஃபுல்லாமே யூஸ் பண்ணலாமா? இல்ல பர்ட்டிகுலரா இந்த கற்கள் தான் யூஸ் இல்ல பண்ணலாமா? இந்த ஒரு 12 ராசிகள் இருக்குமா ராசி இது. இது ம். வந்து என்னன்னா, இப்போ இதில் சின்னது கூட கிடைக்கும், பெருசு கூட கிடைக்கும். ம். இப்போ ஒரு பேக்கரி வேலை, ம். அதே மாரி பூ கட்டுறது, ம். அதே மாதிரி ஒரு ஆட்டோ ஓட்டுறதுக்காரு, சின்ன சின்ன ஆட்டோ இப்போ கால் சென்டர் வண்டி ஓட்டுறாரு, ம். ஹோட்டல் வெஜ் ஆகட்டும், நான்வெஜ் ஆகட்டும், ம். இந்த மாரி வச்சா ரொம்ப நல்லா இருக்குது. பணம் வரதுக்கானவே கல் இருக்குது. இந்த கல் 12 கல்லுல முதலாவது கல் இருக்குது, அதில பணம் வரும். ம். அந்த பணம் அது சேர்த்து வைக்கணும். அந்த கல் இருந்தாலும் பணம் சேர்த்து. ம். ம். சோ இப்போ கணவன் மனைவிக்கு வந்துட்டு 2 பேருக்குமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே எப்பவுமே வீட்ல சண்டை, பிரச்சனை இது அழுகி அந்த மாரி தானே இருக்காங்க இல்லையா? அந்த மாரி ராசிக்காரங்க அவங்க 2 பேருக்கு என்ன மாரி ராசி கற்கள் போட்டா நல்லது? எந்த மாரி எண்கள் நல்லது? ஒய்ஃபு ஒய்ஃபு பொண்டாட்டி புருஷன் நல்லா இருக்கணும். இந்த மாரி 12 கல் இருக்கு பாருங்க. ம். இதில எடுத்துட்டு போய் பெட்ரூம்ல நல்லா வச்சுக்கணும். ம். பெட்ரூம்ல வச்சுக்கிட்டா ரொம்ப நிம்மதி கிடைக்கும். ம். அங்க பார்த்தீங்களா, உங்க கல்லு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஒரு ம். அது அந்த கல் வச்சுக்கிட்டாலே போதும். ம். மேரேஜே நல்லாயிருக்கும். சரி, இப்போ சில முக்கிய ஜோதிட கற்களை பத்தி சில சந்தேகங்கள் இருக்கு. இப்போ மாணிக்க கற்கள் வந்து சூரிய கிரகத்தோட தொடர்புடையதா சார்? ஆமா. சூரிய கிரகம் வந்து நல்லா ம். சூரியன் வந்து யாரோட ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருக்கும், இந்த ரூபி போட்டா நல்லா இருக்கும். ரூபி, மாணிக்கம் அது ரூபி சொன்னீங்களா அது? ம். ரூபி போட்டாலே ரொம்ப நல்லா இருக்கும். சூரியன் பகவானுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். ம். சூரியன் அது நல்லா இருந்தால் அது போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எப்படின்னா, உங்கள் உடம்புக்கு என்ன சாப்பாடு பிடிக்குதோ அதை சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ம். ம். அந்த மாதிரி தான் ஸ்டோனும் அப்படி தான். ம். இது வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், அரசியல்வாதி இதெல்லாம் வந்து சூரியன் வந்து நல்லா இருக்கணும். ம். இப்போ நீங்கள் சன்னு வச்சது யார் அது? அந்த அப்படியே வளர்ந்துட்டே இருக்குது. மாமா, மச்சான், மருமகா எல்லாருக்கும் யோகம் வந்துட்டு இருக்குது. ஒரு ஒரு குடும்பத்துக்கு அது பிரியல. சூரியன் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல். மாணிக்கம் வந்து ரொம்ப கல் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கு. ம். அடுத்த கல் வந்து பாத்தீங்கன்னா முத்து. முத்து. இது வந்து சந்திரனை குறிக்கிறதா சார்? ஆமாம். லவ் மேரேஜ், காதல், ம். வீட்டில் நிம்மதி, சண்டை போட வைக்கிறது. இது நல்லா இருந்தால் சண்டை இருக்காது. நல்லா இருந்து சண்டை வரும். அதே மாதிரி சந்திரன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கல். ம். இது போட்டால் உங்களுக்கு பைல்ஸ் எல்லாம் கம்மியாகும். பைல்ஸ் எல்லாம் வராது. பைல்ஸ் கூட கண்ட்ரோல் ஆகிடும். ரொம்ப நல்லா இருக்கும். உடல் சூடுலாம் கம்மியாயிடும். ரொம்ப நல்லா இருக்கும். இது எந்த மாதிரி ராசியானவர்களுக்கு போடலாம் சார் இந்த முத்து வந்து ரூபின் நீங்கள் வந்து சிம்ம ராசி போடலாம். மேஷ ராசிக்காரருக்கு கூட போடலாம். ரொம்ப நல்லா இருக்குது. சூரியன் நல்லா இருந்தா முத்து எல்லாம் போடலாம். ஆனால் கடக்கலக்கந்துக்காரர் போட்டே ஆகணும். கடக்கலக்குன்னு கடக்க ராசி போட்டால் நல்லா இருக்கு. ஹலோ ஹலோ சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சார் நான் சென்னையில இருந்தா பேசுறோம். ஆ சரி, என்னோட ராசி வந்து கடகராசி. ஆமாம். சரி, இது கல்யாணம் ஆகாம நான் ரொம்ப நாளா தள்ளி போயிட்டே இருக்காது. எப்போ கல்யாணம் நடக்கும் என்னன்னு ஏதாவது சொல்ல முடியுங்களா? கண்டிப்பாக சொல்ல சார். எப்போ வந்துக்கிறீங்களா சார் சுவாஸ்டிக் ஜம்முக்கு? சார் இல்லை சார், இது வரைக்கும் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் சார் ப்ரோக்ராம். சார் முதலுக்கு உங்களோட ஃபோன் நம்பர் ரொம்ப டேஞ்சர் நம்பர் வாங்கிட்டுக்கிறீங்க. என்ன சொல்லுங்கள்? டேஞ்சர் நம்பர். ஆமாம். உங்கள் நம்பர் பார்த்தீங்கன்னா 97899. ஓகே சார். இது ரொம்ப 87 பக்கத்தில் வரக்கூடாது. என்ன சொல்லுங்கள்? 8 பக்கத்தில் வரக்கூடாது. 87 பக்கத்தில் வந்துச்சுன்னா வீட்டில் யார் கூட பேச மாட்டார். ஒரு கேன்சர் வந்து மாதிரி சார். கேத்து சனி இருந்தால் கேன்சர் வந்துடும். உங்கள் நம்பர் 7 வந்து கேத்து, 8 வந்து சனி, 2 சேர்ந்துன்னு ரொம்ப டேஞ்சரு. ஓகே சார். ரொம்ப கேன்சர் நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு நம்பர் மாத்துறது. சார் நம்பர் மாற்றுங்க சார். நம்பர் மாற்றுங்க. சார் நம்பர் மாத்திரம் எல்லாம் சரியா ஆயிடுங்களா, இல்லை வேற ஏதாவது ஸ்போன்ஸ் ஏதாவது போடுறா அந்த மாதிரி ஏதாவது போடணுங்களா? சார் ஒரு வீட்டில் தண்ணி இருந்தால் குழம்பாயிடுமா? உப்பு, காரம், மிளகா, தண்ணி எல்லாம் இருக்கணும். என்ன சார்? ஓகே உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். சார் 6/9/87 சார். 87. அதில் கூட 8 and 7. என்ன டைமு? சார் 3/11 ஞாயிற்றுக்கிழமை மதியம். 3:11. ஆமாம் பிஎம். என்ன ஊரில் பிறந்தீங்க? சார். கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். ஆமாம். உங்கள் டேட் ஆஃப் பர்த் ஆட் பண்ணிக்கிறீங்களா? டோட்டல் பண்ணிக்கிறீங்களா? சார் இல்லை சார், அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவும் பண்ணதில்லை சார். நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சார் நான் பிஸ்னஸ் தான் சார் பண்ணிட்டு இருக்கிறேன். கார்மெண்ட்ஸ். கார்மெண்ட் பிஸ்னஸ்.
உங்கள் நம்பர் நான் டோட்டல் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் 6/9/1987 தானே? ஆமாம் சார். ஆமாம், கூட்டினா 4 வருது. என்ன சொல்லுங்கள்? ஹலோ. உங்கள் டேட் ஆஃப் பர்த்னா கூட்டினா 4 வருது. சரி சார். அப்படி என்ன? உங்கள் பேர் என்ன? சார் ஹரி சுந்தர். ஹரி போன சுந்தர் போன ஹரி சுந்தர். ஹரி, இது வரைக்கும் யாருக்காரு முத்த கொடுத்துக்கிறீங்களா? காதல் பண்ணிக்கிறீங்களா லைட்டாக? சார் காதல் ஒரே ஒரு வாட்டி சார். முத்த கொடுத்துக்கிறீங்களா? சார் கொடுத்துருக்கு சார். அப்போ அவரு என்ன டேட்டுன்னு ஞாபகம் இருக்கா? சார் இல்லை சார், அது எதுவும் மறந்துட்டேன். ஆமாம், உங்கள் பேர் வந்து 30 வரும் சார். உங்கள் பேர் 30 இருக்கக்கூடாது. 30 வந்து உங்களுக்கு ஆப்போசிட் நம்பர்ஸ். 30 நல்லா இல்லை உங்களுக்கு. ஓகே சார். ஹரியனா கூப்பிட்டா பாருங்க 30 வருது. எங்கள் மொபைலில் போட்டுக்கிறேன் பாருங்கள். உங்கள் பேர் வந்து 30 வருது, 30 வருது. 30 வரக்கூடாது உங்கள் மொபைல் நம்பரில். அல்ல, உங்கள் பேர் வந்து 42 வச்சுக்கணும் சார். உங்கள் பேர் 42 இல்லை 24. ஓகே. இது உங்கள் பேர் சார் பண்ணணும், நான் இதுக்கு என்ன என்ன பண்ணணும் சார்? சார். ஒரு வீடு கட்டினா என்ன பண்ணணும்? எல்லாம் அந்த இடம் வந்து நல்லா சுத்தமாக வச்சுட்டு தான் அப்புறமா தான் வீடு கட்டணும். ஓகே. அதில் என்னென்னமோ இருக்குது, க்ளீன் பண்ணணும். இப்போ நான் ஒன்று க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். மொபைல் நம்பர் சொன்னேன், பேர் சொன்னேன். இப்போ உங்கள் குண்டில் இன்ன வரைக்கும் போடவே இல்லை. சார் இதுல நான் எனக்கு நேரில் உங்களை சந்திக்க முடியும்னா எப்போ நான் நேராக வந்து கொடுங்க பார்க்குறேன் சார். சார் சனிக்கிழமை வாங்க சார். டி நகரில் சென்னையில் இருக்கிற ஸ்வாஸ்திக் ஜெர்மன் ஆஃபீஸு. சார் அதாவது இந்த வாரம் முடியும் சார், அடுத்த வாரம் வரலாங்களா? வரலாம். உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் டைமிங் சொல்லுங்கள். 3/11 சார் 3/11 சார். 3/11 சாயந்தரம். சார் சனிக்கிழமை அப்போ நான் அடுத்த வாரம் நேராக வரேன் சார். நேராக வந்து கூட இன்னும் வாங்க சார். உங்கள் குடும்பத்தில் யாராவது உங்களுக்கு தம்பி மாதிரி யாராவது இறந்து போயிருக்கிறா? நீங்கள் பிறந்த உடனே யாராவது அல்பாயசில் இறந்து போயிருக்கிறாரா? சார் இல்லை சார், அப்படி எதுவும் இல்லை சார், அப்படி எதுவும் இல்லை. இது வரைக்குமே உங்களுக்கு பிறந்ததுக்கு அப்புறமா இது வரைக்குமே யாராவது சின்ன இப்போ இன்னும் வாழலாமச்சு இப்போ இறந்து போயிட்டாருன்னா ரிலேட்டிவ் யாரும் இறந்து போகலையா? சரி இல்லை சார், அது இருக்காங்க. ஆனால் ரொம்ப முன்னாடி சார், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. எப்போ? நான் சொன்னேன் சார், டெய்லி ஒரு நாள் சாக முடியுமா? அது என்ன கத்திரிக்காயை டெய்லி சாப்பிட்றதுக்கு? அது என்ன மாமா பழமா? தேங்காய்? அது டெய்லி ஒரு தேங்காய் அடிச்சுட்டு தேங்காய் அரைக்கிறதுக்கு? உங்கள் ஆமாம் சார், 8 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருக்காங்க சார். ஆமாம். யார் அது? தங்கச்சி பையன் இறந்துருக்காரு சார். நான் சொன்னேன் தானே, தம்பி சின்ன பையன் தானே சொன்னேன். ஆமாம். அதெல்லாம் உங்களால் தான் நடந்துருக்குது. தப்பாக நினைக்காதீங்க இப்படி சொல்கிறேன்னா. உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி 12 இருக்கிறாரு. லக்னத்துக்கு 12 சனி இருந்தால் குடும்பத்தில் சின்ன வயசுல யாரும் இறந்து போயிடுவார். என்ன சொல் என்ன சார் பண்றது? எனக்கு இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம இருக்குன்னா என்ன பண்ணுறது? இதுக்கு மேலே நடக்கிறது இல்லை சார். உங்கள் ஜாதகம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது சார். உங்கள் குடும்பத்தை நீங்கள் எப்பாரு சரி சார், குடும்பத்தை விட்டு பிரியணும். குடும்பம் ஆஃபீஸ் எல்லாம் அங்கே தான் இருக்கா? ஊரும் ஆஃபீஸில் ஒன்று தான் இருக்குதா இல்லை வேறு இருக்கா? ஓகே சார். ஐயா கேட்குது என்னோடய வாய்ஸு? கேட்குது, பிரேக் ஆகுது சார். ஆமாம். நீங்கள் பிறந்த ஊர் என்ன ஊர்? சார் கோயம்புத்தூர் சார். வேலை செஞ்சுட்டு இருக்குது கோயம்புத்தூர். சென்னையில் தான் சார். நீங்கள் பிறந்து கோயம்புத்தூர், சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆமாம் சார். ஆமாம். அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். ரெண்டு கூடியன்னு 12 போகக்கூடாது. ಓಕೆ ಅದನ್ನ அப்படி நடந்துருக்குது. ಹೇಳಿ ಸ್ವಾಮಿ ಮಾಡಿದಿರ ಗೊತ್ತಾಯ್ತು. ಓಕೆ 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 ಹೇಳಿ ವಿಕ್ರಮ್ ಸರ್. ஓகே ஓகே பண்ணுறேன். ಓಕೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು. ஓகே ஓகே ஓகே. ஐயா வணக்கம். நிறைய பேர் ஃபோன் பண்ணலாம், பேசலாம், நம்ம கூட பழகலாம். ரஜினிகாந்த் இந்த படத்தை சொல்ல, சிவாஜி படத்தை பழகலாம், பேசலாம், வாங்க நம்ம வீட்டு இருக்குதுன்னு சொல்லுவார் ரஜினிகாந்துக்கு. அதே மாதிரி இருக்குது கதை. ஜாதகம் வந்து இப்படி தான் இருக்கும். மற்றவங்களுக்கு மாதிரி நான் வந்து ஏமாத்துறது மாதிரி சொல்ல மாட்டேன். அங்கே போங்க இங்கே போங்கண்ணா. உங்கள் மொபைல் நம்பர்ஸு, நேம் நம்பர்ஸு, கல்லர்ஸு, ஸ்டோனு இதை வச்சுக்கிட்டு உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குது அப்படி வாழ்ந்துட்டோன்னா சூப்பராக இருக்குது. காலையில் இட்லியோட பொங்கல் சாப்பிட்ட மாதிரி இருக்குது உங்கள் ஜாதகம். மத்தியானம் வந்து நல்லா கரெக்டாக சுட 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 பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்குது உங்கள் ஜாதகம்.